ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா டேஸ்டான சுண்டக்காய் வத்த குழம்பு. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 7 பல்லு பூண்டு, 1/4 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சிம்லே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கின பிறகு தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா அரைச்ச பிறகு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வாணலில் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அது கூட 1 டீஸ்பூன் கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து 15 பல்லு பூண்டு, 1/4 கப்பு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் வத்த குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். இந்த பொடிக்கான ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்காக 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே கல் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து 100 கிராம் அளவுக்கு புளி கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். அடுத்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் லிட்டை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கொதிச்சிட்டு இருக்கும்போதே சுண்டக்காய் வத்தலை வறுத்துக்கலாம். அடுத்து தாளிக்கிற கரண்டியில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு சின்ன கப் அளவுக்கு சுண்டக்காய் வத்தல் சேர்த்துக்கலாம். வத்தல் நல்லா பொரிஞ்சதும் குழம்புல சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டான சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புனிதாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.